தொடர்ந்து திரு லோகச்சந்திரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவர் பாக்ஸிங் பயிற்சியாளர். அவரிடம் பேசலாம். திரு லோகச்சந்திரன், பொதுவாகவே பயிற்சியாளர்கள் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் இப்படி ஒரு பெரிய மேட்சுக்கு முன்னாடி பார்த்துட்டு வருவாங்க. அந்த வகையில் அவர்களுடைய உட்கொண்ட உணவுப் பொருள்னால சில எடைகள் இந்த ஒரு நாள்ல கூடியிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்படிதான் நடந்திருக்குமா? எதனால இந்த கூடுதல் எடை அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு இருக்கு? இல்ல, நிச்சயமா அது வெயிட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி பேசின அர்ஜுனா வாடிச்சல் தேவராஜ் சாருக்கும் நல்லா தெரியும். அவர் சதன் ரயில்வே கோச். அவரு இது வெயிட் ஏறுறது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ரொம்ப ஒரு சாதாரண விஷயம். கிளைமேட் ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா நம்மளோட சீதோசன நிலையை பொறுத்து நம்மளுடைய வெயிட் கெயின் லாஸ் பண்றது நம்ம ரொம்ப அந்த இடத்துல பார்க்கணும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு. அது இப்போ 100 கிராம்ஸ் இந்த வெயிட் ஏறி இருக்குன்னு சொல்றாங்க. நிச்சயமா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு. பட் அந்த தேசிய லெவலில் சர்வதேச அளவில் அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குன்றது என்னால் ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியல. பட் நிச்சயமா வெயிட் கூடுதலுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அந்த சீதோசன நிலையை பொறுத்து அந்த வெயிட் குறைக்கிறதுக்கான நேர இன்மை இருக்கிறதுனால நேரம் பத்தல, போதுமான டைம் இல்லாம இருந்திருக்கலாம். பட் அது எப்படி நம்ம எடுக்கல, ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டு அந்த 100 கிராம் வெயிட் எப்படி கோச்சஸ் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அது ஏற்கக்கூடிய விஷயமா இல்ல, பெரிய ஏமாற்றமா இருக்காது. நிச்சயமாக திரு லோகச்சந்திரன், இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 100 கிராம் எடை கூடுதல் அப்படிங்கிறது கடைசி நிமிடம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது இன்று இறுதி சுற்று நடைபெறுவதற்கு முன்னாடி இது தெரிஞ்சிருக்கு அப்படின்னும் போது இதற்கான எடையை தொடர்ந்து அவங்க தினம் செக் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அப்ப நேத்து அந்த எடை இல்லை அப்படிங்கிறது தான். ஏன்னா நேற்று அவர்கள் விளையாடுவதற்கு முன்பாக எடை பார்க்கப்பட்டிருக்கும். அப்ப சரியான எடையில அவங்க இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல 3 கேம் விளையாடும் போது ஒரு சாமானிய மக்களினுடைய சந்தேகமாக என்ன இருக்குன்னா, அவ்வளவு உடல் உழைப்பு அவர்கள் அந்த 3 கேம்ல விளையாடி இருக்காங்க, செலுத்திருக்காங்கன்னும் போது எடை குறைவது தானே இயல்பு, கூடுவது எப்படி சாத்தியமாகுங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல, நிச்சயமா சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதாவது நம்ம ஃபுட் எப்படி லாஸ்ட் மினிட்ல அவங்க எஸ்டர்டே எடுத்துக்கலாம், ஒன் டே பிஃபோர் எடுத்துக்கலாம், பிஃபோர் வேயிங் பிஃபோர் கூட எடுத்துக்கலாம், அந்த வெயிட் கரெக்டா இருந்திருக்கலாம். பட் அங்க போய் அவங்க அந்த வெயிட் ஷாக்கும் போது 100 கிராம் ஏறிக்குன்றது எந்த அளவுக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு. பட் ஆனா ஏறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா என்னதான் ஃபுட் நம்ம எடுத்தாலும் வித்தவுட் ஃபுட் நம்ம போகும்போது ப்ராப்பர் டயட் இருந்தாலுமே அந்த 100 கிராம்ஸ்ன்றது கொஞ்சம் ஏற்றம் இறக்குன்றது சாத்தியமான விஷயம். இதை நாங்களும் நிறைய இடத்துல சந்திச்சிருக்கோம். பாக்ஸர்ஸ்லாம் லாஸ்ட் மினிட்ல கூட அந்த 100 கிராம்ஸ் குறைக்கிறதுக்காக எப்பவுமே அதை போராடிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் மினிட் வேயிங் வரைக்கும் அந்த டைமிங் நம்ம அந்த 100 கிராம்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது, நிச்சயமா வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒரு சர்வதேச லெவலில் அது எப்படி கவனிக்கப்படாம இருந்ததுன்றதான் இங்க ஒரு கேள்விக்குறியா எங்களுக்கே இருக்கு. இப்ப ஒலிம்பிக் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர்களுடைய வெற்றியின் மீது ஒரு சந்தேகம் எழுப்பப்படுது. அதனால ஒரு சில மீண்டும் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது எடுக்கப்படுது. சில விஷயங்கள் அவர்கள் எவ்வளவு வெயிட்ல இருந்தாங்கன்னு, அதாவது அந்த வெற்றியை கேள்விக்குறி ஆக்குறாங்க அப்படின்னா இவர்கள் தான் இதை கேள்வி எழுப்பினார்கள்ங்கிற தகவல் வெளியில வருமா வராதா? அது மறைக்கப்படுமா? நிச்சயமா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் பாலிடிக்ஸ்ன்றது எந்த வகையில இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நிஷாந்த் சர்மா போடும்போது கூட அதோட வெயிட் நாங்க மேட்ச் பார்க்கும்போது எங்களுடைய வியூ பாயிண்ட் நல்லா இருக்குது. பட் ரிசல்ட் மாறுது. பட் இறுதி கட்டத்துல இதோட விஷயங்கள் வெளியே வந்தா நல்லா இருக்கும்ன்றதுதான் ஒரு இந்திய அரசாங்கம் அதற்கான முயற்சி எடுத்து இது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மைன்றது ஆராய்ஞ்சு அதுக்கான உண்மைத்தன்மை வெளியிடணும்ன்றது எங்களோட கோரிக்கையா இருக்கு. பட் நிச்சயமா வெளிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஒலிம்பிக் போட்டியில தகுதி நீக்கம் அப்படிங்கிறது அவர்களுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் கெரியர் அதுல ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடுமா? நிச்சயமா. அதாவது சாதாரண ஒரு ஏமாற்றம் மிகப்பெரிய வலியை குடிக்க வேண்டியது. ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா நிற்கும் போது அது ஒலிம்பிக் ஒவ்வொரு விளையாட்டு வீரனோட ஒரு எண்டே பாத்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் தான் ஒரு கனவா இருக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த விஷயத்தை அவங்க பெரிய ஏமாற்றம், அந்த வாழ்க்கையில இப்படி ஒரு ஏமாற்றத்தை அவங்களோட சந்திக்கவும் முடியாது, சந்திக்கவும் கூடாது. அது நிச்சயமா அவங்களுடைய கெரியரை பாதிக்காது. பட் இருந்தாலும் நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளுடைய வீரரை பத்தி நமக்கு தெரியும். இருந்தாலும் அவங்களுக்கு மனசளவுலயும் சரி அது நிறைய இதுல பாதிப்பு கண்டிப்பா நிச்சயமா ஏற்படுத்தும். எப்படி சொல்றது, அது மிகப்பெரிய ஒரு வழியா தான் இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நமக்கே அது ஒரு பெரிய வழியா இருக்கும்போது அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனோட வழி மிகப்பெரிய ஒரு வழியா இருக்கும். பாதிப்பு நிச்சயமா இருக்காது. நிச்சயமா திரு லோகச்சந்திரன், ஏன்னா அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது வெறும் விளையாட்டு சார்ந்த ஒரு வெற்றியாக மட்டும் பார்க்கப்படல. இன்றைய காலகட்டத்துல இப்போ அது ஒரு அரசியல் சார்ந்த வெற்றியாகவும் தான் பலரால் பார்க்கப்பட்டது. அதுதான் தொடர்ந்து சோசியல் மீடியாவிலும் விவாதிக்கப்பட்டது. அப்படிங்கிற பட்சத்துல இந்த சந்தர்ப்பத்துல வினேஷ் போகத்தினுடைய இந்த தகுதி நீக்கம் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுது. இதுல உங்களுடைய தனிப்பட்ட கருத்தாக என்ன இருக்கு, தனிப்பட்ட உணர்வாக என்ன இருக்கு இந்த தோல்வி அப்படிங்கிறது? நிச்சயமா அதாவது இந்த விஷயத்த
நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம். மெடல் இப்ப ஆக்சுவலா ஒலிம்பிக்ல வந்து நம்மளோட மெடலோட கவுண்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த டைம்ல இந்த ஒரு விஷயம் வரும்போது நம்ம ஒரு பிரமிப்பா இருந்து மிகப்பெரிய ஒரு சமூக வலைதளத்துல என்னுடைய பக்கங்கள்ல கூட நான் நிறைய பகிர்வு ஏற்படுறது வின் பண்ண இந்த திடீர்னு இன்னைக்கு காலையில இந்த விஷயத்த பார்க்கும்போது ஏற்றுக்கொள்ள முடியதே இல்ல. வலிக்குது. அதாவது இது உண்மையாலுமே வந்து ஒரு வீரோட சம்பந்தப்பட்டதுல ஒவ்வொரு இந்திய குடிமகனோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதாவது மெடலோட கவுண்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த தருவாயில வந்து இந்த ஒரு பதக்கங்கள் உள்ள வரும்னு நினைக்கும் போது இது பேர் தகுதி நீக்கும் போது வந்து மிகப்பெரிய ஏமாற்றமா ஆஸ் அ சிட்டிசனா ஒரு விளையாட்டு வீரரா ஒரு பயிற்சியாளரா ஒரு சாதாரண மக்களா பார்க்கும்போது மிகப்பெரிய ஏமாற்றமா எனக்கே இருக்கு. இது ஏற்றுக்கூட முடியாத இல்ல, இது நமக்கு ஏற்பட்ட ஒரு சூழலாட்டம் இது இருக்கு. நிச்சயமாக தொடர்ந்து இணைப்பில் வந்து எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு லோகச்சந்திரன்.